பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் இருதயத்தில் மேலோங்கி நிற்பது எது? இதில் கவனம் வேண்டும். ஆதார வசனம் லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கொலேசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ ஞானம் பெற்றவர்களே, நம்மளை எது ஆள்கிறது என்பதை தினந்தோறும் நாம் செக் பண்ண வேண்டும். நம்முடைய மனதை நாம் அடக்கி வைத்திருக்கிறோமா, இல்லை அது நம்மை ஆளுகிறதா, இல்லை உலகம் ஆளுகிறதா என்பதை நாமே நம்மை பார்க்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நம்மளும் பரிசுத்தமாக இருக்க சொல்லுகிறார். அவர் நீடிய பொறுமை உடையவர். ஆகவே நம்மையும் பொறுமையுள்ளவர்களாக இருக்க சொல்கிறார் என்றால் நமக்கு வேண்டுமே, அவருடைய சுபாவம் முழுவதும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நமக்குள் வைத்து விட்டார். இந்த வைத்ததைத்தான் நாம் எடுத்து வெளியே காட்ட வேண்டும். அதற்கு தனியாக செய்ய முடியாது என்பதற்காகத்தான் ஆவியான நிறைவை கொடுத்திருக்கிறார். இது நமக்கு அடிப்படை சத்தியம். இது புரிந்திருக்க வேண்டும். நமக்குள் எல்லா சுபாவத்தையும் வைத்து விட்டார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே, இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும். அவர் உருவாக்கி விட்டார். ஆவியின் 9 கனிகள் ஒன்று பொறுமை. நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் கூட செயல்படாமல் போனாலும் நம்மிடத்திலிருந்து கனிகள் வெளிப்படாமல் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்வின் சிகரமே நம்மிடத்திலிருந்து கனிகள் வெளிப்பட வேண்டும். அது என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23 கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். இதை வாழ்வில் பிராக்டிஸ் பண்ணித்தான் வெளிப்படுத்த முடியும். இதுதான் கிரியை, இதுதான் விசுவாச கிரியை, நாம் செய்ய வேண்டிய கிரியை. வேறொன்று நம்மளை செய்ய சொல்லவில்லை. கனிகள் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவ வாழ்வு பூரணமான கிறிஸ்துவை நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். மேலோட்டமாக சர்ச்சுக்கு போனால், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால், வேதம் வாசித்தால், காணிக்கை செலுத்தினால் இது அது கிடைக்கும் என்று வாழ்வின் மேற்பரப்பையே பார்க்கிறார்கள். இது பேபி கிறிஸ்தவர்களுக்கு சரி. முதிர்ச்சியும் வளர்ச்சியும் அடைந்து எல்லாவற்றையும் சம்பூரணமாக வாழ்ந்து சாட்சியை வைத்துவிட்டு போக வேண்டுமானால் இதுதான் தேவ சித்தம், இதுதான் பூரணமான வாழ்வு. தண்ணீரை தொட்டுவிட்டால் பத்தாது, நனைத்து கொண்டால் பத்தாது, அதோடு போய்விடக்கூடாது. தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி இருக்க வேண்டும். ஒரு கல் தண்ணீருக்குள் இருக்கிறது என்றால் அதன் எல்லா பகுதியும் தண்ணீரால் தொடப்பட்டு விட்டது என்றுதானே அர்த்தம். இதற்கு அடிப்படை நமது ஆத்துமா காக்கப்பட வேண்டும். ஆத்துமா என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனம், உணர்வு, சித்தம். இந்த 3 இணைந்தது தான் ஆத்துமா. நம்முடைய மனம், நம்முடைய உணர்வு, நமக்கு என்ன விருப்பம், சித்தம் இருக்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் ஆத்துமா. நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று. ஏன் இருதயம் காக்கப்பட வேண்டும்? அதற்குள் என்ன செய்து போகிறது என்பது கவனமாக இருக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லுகிறதை எல்லாம் போட்டு நிரப்பிவிட்டால் அது நிறைந்துவிடும். வாய் அதைத்தான் பேசும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்கள் வாயின் வார்த்தையின்படியே நடக்கும். இந்த தொடர்ச்சி புரியுதுங்களா? சரி, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேத எழுத்துக்கள், வேத வாக்கியம், பிரமாணங்கள், வாக்குகள் என்ன சொல்கிறது? இதையே நிரப்பி வைத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இதை நிறைவை எடுத்து வாய் பேசும். எதனால் இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறீர்களோ அதுதான் வாய் பேசும். வாய் தானாக அதை உண்டாக்காது. ஆனால் பொறுமை இல்லாவிட்டால் அவிசுவாச வார்த்தையும் இந்த வாய் பேசும். நிரப்பி வைத்திருக்கிறோம், வேத வார்த்தை நிரப்பி வைத்திருக்கிறோம், வசனங்களை நிரப்பி வைத்திருக்கிறோம், அதை எடுத்து அறிக்கை செய்கிறோம். நல்லது. கூடவே பொறுமை வேண்டும். பெருமூச்சு விடுதல், முறுமுறுக்குதல், கவலைப்படுதல், இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேதம் எல்லாம் அத்துபடி என்றாலும் நம் இருதயம், ஆத்துமா இந்த ஆவியின் கனிகளினால் காக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆத்துமா வார்த்தையினால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு காத்திருக்கும். ஆசீர்வாதத்தையே நோக்கி இருக்கும். சலித்து போகாது. வர தாமதிப்பதனால் தேவனையே நோக்கி அது சந்தோஷமாக இருக்கும். சலித்து கொள்ளாது, முறுமுறுக்காது. இந்த நிலையை கொண்டு வருவதற்கு எந்த பாடத்திட்டமோ கல்லூரியோ இல்லை. நாமவே பிராக்டிஸ் பண்ணித்தான் கொண்டு வர வேண்டும். இப்போது ஆத்துமா வாழும், மகிழும். எப்பொழுது? தேவ வார்த்தையினால் நிரம்பி இருதயத்தை வைத்து நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்து காத்திருக்கும் பொழுது அதுதான் வாழ்வது, அதுதான் மகிழ்வது. நாம் சந்தோஷத்தோடே காத்திருக்கிறோமே, அதுதான் ஆத்துமா வாழ்கிறது என்று சொல்கிறோம்.
கர்த்தரை தேடுகிறவனுடைய இருதயம் மகிழ்வதாக. சங்கீதம் 105:3. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி எதையோ கண்டு வருவதால் அல்ல, பெற்றதால் வருவதால் அல்ல. எதுவுமே இல்லாத போது என் தேவன் எனக்காக யாவையும் கல்வாரி செய்து முடித்து விட்டார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என் மேல் கோபமோ வருத்தமோ என் தகப்பனுக்கு இல்லை. என் தகுதி பார்த்து கொடுக்கிறவரும் அல்ல. என் தகுதியை பார்த்தால் ஒன்று கொடுக்க முடியாது. அவருடைய அன்பின் நிமித்தம் சகலத்தையும் கொடுக்கிறார். அவருடைய நீடிய பொறுமையின் நிமித்தம், என் மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தம், மன உருக்கத்தின் நிமித்தம் தன் குமாரனையே எனக்காக கொடுத்தவர். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்ன என்று நாம் நினைக்க வேண்டும். ரோமர் 8:32 என்று நினைத்து இதை திடமாக மனதில் வைக்கும்போது நம் மனம் அவரையே நோக்கி இருக்கும். கவலைப்படுகிறோம் என்றால் நம் ஆத்துமா அவரை விட்டு விலகி தனியே வந்து நிற்கிறது என்பதாகும். இதை நன்றாக வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் கவலை வருகிறதோ, சோர்வு வருகிறதோ, நாம் ஆத்துமா அவரை விட்டு, ஆவியானவர் விட்டு விலகி விட்டது என்று, விலகி தனியாக நிற்கிறது அர்த்தம். தனியாக நின்று நம்மால் எதையும் சாதிக்கவே முடியாது. யோவான் 15:5. இப்படி விசுவாசத்தில் உறுதியாகி நீடிய பொறுமையாக இருக்கும்போதே நம் ஆத்துமா அவரோடு இணைந்து வாழ ஆரம்பித்துவிடும். 3 யோவான் 2:2. வாழ வேண்டும், நம் ஆத்துமா வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து கொள்வதுதான் வாழ்வு. இப்பத்தான் நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதாகும். பின் நம் ஆத்துமா வாழ்கிறது போல, எதிர்பார்க்கிறது போல நமக்கு சகலமும் அதன் அதன் காலத்தில் வந்து நிறையும். தினப்படி உங்கள் வேலையில் கவனமாக இதை ஆனந்தமாக கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருத்தல் அவசியம். ஆண்டவர் கொடுத்த தேவ சமாதானம். ரோமர் 5:1. நாம் விசுவாசத்தில் பெற்ற சமாதானம் மேலோங்கி நிற்க வேண்டும். இது நாம் சம்பாதித்ததல்ல, அவர் கொடுத்தது. இந்த நிறைவு நம் ஆத்துமாவில் ஆள வேண்டும். வேறு உலக சிந்தனைகள் வந்து மேலோங்கி நின்றால் அவைகள் ஆளத் தொடங்கிவிடும். எதை மேலோங்கி நீர் வைக்கிறீர்களோ, எதற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்களோ, எதையே சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்களை ஆளும். உங்கள் இருதயத்தில் எது மேலோங்கி நிற்கிறது அதுதான் ஆட்சி செய்யும். அதன் விளைவுதான் வாழ்வு. எபிரேயர் 6:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். எல்லாரும் வேதத்தில் இருக்கிற சாட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளை விசுவாசத்தினாலும் பொறுமையினால் தான் எடுத்துக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள், வாழ்ந்தார்கள். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். காலங்கள் மாறுகிறது, நாகரிகம் மாறுகிறது என்பதற்காக சத்தியம் ஒரு நாளும் மாறாது. யார் யார் இப்படி இருந்து வெற்றி பெற்றார்கள்? ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, தானியேல், எல்லா பரிசுத்தவான்களும். எபிரேயர் 6:15 சொல்கிறது, அந்தப்படியே அவன், யார்? ஆபிரகாம், பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் விசுவாச தந்தை என்று அழைக்கப்படுகிறான். விசுவாசத்தில் அவன் சந்தேகமில்லை உறுதியாய் இருந்தான். அவனை அசைக்க முடியாது. கூடவே பொறுமையோடும் இருந்தான். பொறுமையோடு இருந்து விசுவாசத்தோடு இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை பெற்றுக்கொண்டான். அப்படித்தானே நமக்கும். அதில் வித்தியாசம் ஒன்றுமில்லை. அவர்கள் பெற்றார்கள் என்றால் புதிய உடன்படிக்கை காலம், கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயமோ நிச்சயம். விசுவாசத்தோடும் பொறுமையோடு இருங்கள். இந்த பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். காலைதோறும் கிருபை கொடுக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக பெறுவீர்கள். எபேசியர் 3:20. ஆமேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் இருதயம் உம்மையே என்றென்று நோக்கி பார்க்கும். உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. இவைகள் எங்களை ஆள்வதாக. நாங்கள் பிரகாசம் அடைவோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.